ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கௌஷ். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் மினிட்ல மதர்ஸ் டேக்கு கொடுக்குற மாதிரி 3 ஈஸியான கிஃப்ட் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிஃப்ட் ஐடியாஸில் நானே லாஸ்ட் மினிட்ல தான் வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப்டை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். அம்மாவும் பொண்ணும் அம்மாவும் பையனும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சி கலர் அடித்து அதை கட் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். கட் அவுட் பண்ணி எடுக்கும்போது கீழே இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சர்க்கிள் வரைஞ்சி அதுக்குள்ளே கலர் அடித்து கட் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஹார்ட்டு, ஃப்ளார் அந்த மாதிரி என்ன ஷேப் வேணாலும் வரைஞ்சி அதோட சென்டரில் ஒரே ஒரு கிழிச்சு விட்டு அதுக்குள்ளே நம்மளோட ட்ராயிங்கை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். டடா! நம்ம நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு பைப் கிளீனர்ஸ் இருந்தால் போதும். பேப்பர் ஃப்ளவர் செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாகவும் டைம் கம்மியாகவும் எடுத்துக்கும். உங்களுக்கு தேவையான லென்த் எடுத்துகிட்டு அதோட பாதி லென்த்துக்கு இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் வர மாதிரி எடுத்து 2 செஞ்சு வச்சு அந்த 2 அட்டாச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இதே மாதிரி 2 செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக செய்யலான்னு பிங்க் கலர் எடுத்து அதில் நான் ரேண்டமாக தான் பண்ணியிருக்கேன். பெருசாக 3 பெட்டல்ஸ் வர மாதிரி 2 செஞ்சு வச்சு அந்த 2 அட்டாச் பண்ணி நடுவில் டார்க் பிங்க்கில் வச்சுட்டேன். அடுத்து பட்டர்ஃப்ளை செய்யறதுக்கு மார்க்கரில் ப்ளூ கலரை நல்லா சுற்றி விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத வச்சு நான் அதுலேயே டைப் பண்ணிட்டேன். அதை இப்படி பிரித்து விட்டோம்னா நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் 4 பெட்டல்ஸ் வர மாதிரி வரணும். நெக்ஸ்ட் டார்க் ப்ளூவில் அதோட மூக்கை செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வேணுமோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளவர் கீழேயும் நான் கம்பி அட்டாச் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் க்ரீன் கலர் பேப்பரை நான் ஸ்டெம்மு மாதிரி எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு பொக்கே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். டடா! லாஸ்ட்டாக நம்ம க்ரீட்டிங் கார்டு தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஃபோட்டோ தேவை. உங்கள் அம்மா கூட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவும் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கலர் ஜெராக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்ட இருக்கிற ஃபோட்டோவோட கொஞ்சம் பெருசாக சென்டர் கார்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உன்னோட பிரெத்து மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். புல் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சென்டருக்காக கட் பண்ணியிருந்தோம்ல அதில் 2 கிழிச்சு விட்டு அதில் வேக்ஸ் பேப்பரை நான் போட்டுக்கிறேன். பேப்பர் கூட நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். வேக்ஸ் பேப்பர் புல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வேக்ஸ் பேப்பர் மேலே நம்ம டபுள் சைடட் செலோ டேப் வச்சு நம்மளோட ஃபோட்டோ கார்ட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கணும். புல் பண்ணுற கார்டு ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கோங்க. அதை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு பேக் சைடில் ஒட்டுறதை ஃபோட்டோ உள் பக்கம் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஃபைனலாக இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மெசேஜஸ் எழுதி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டடா! தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது கிராஃப்ட்டை நீங்கள் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு கொடுத்தீங்கன்னா அதை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். Okay, see you in the next video. Bye bye.